காண்பிக்கப்பட்டுச்சு. அது சம்பவம் சம்பந்தமாக இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். காணாத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணி புலன் விசாரணை மேற்கொண்டதில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு 7 பேர் அப்படின்னு தெரிய வந்தது. அந்த 7 பேரில் இப்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொரு 3 பேர் கைது செய்யப்பட வேண்டியது இருக்குது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 வாகனங்கள் அது 2மே இப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ மேற்கொண்டு புலன் விசாரணை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒரு 3 பேர் எடுக்க வேண்டியது இருக்குது. விரைந்து அந்த 3 குற்றவாளிகளும் எடுக்கப்படுவார்கள். சம்பவத்தை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒளிபரப்புனீங்க. அதனால் அதில் மேலும் விவரிக்கிறதுக்கு அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. இருந்தாலும் புலன் விசாரணை இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக மோட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அங்கே ஏற்கனவே அந்த முட்டுக்காடுக்கு புகார்தாரர் வராங்க. வந்துட்டு அதிகாலையில் வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு 2 வண்டி இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த 2 வண்டி இருக்கவொன்னே சரின்னு கிளம்பிடுறாங்க. கிளம்பினோடனே இந்த ஒரு வண்டி அவங்கள சேஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ புலன் விசாரணை பண்ணியிருக்கோம். அது புலன் விசாரணையில் இருக்கிறதுனால அது மேற்கொண்ட தகவல் பெருசாக சொல்ல முடியாது. பட் இதில் நீங்கள் சேஸ் பண்ணாங்கன்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக காமிச்சிருக்கீங்க. நாங்கள் இது புலன் விசாரணை எனக்கும் பார்த்துட்டு சொல்லுவோம். இல்லை பாலியல் ரீதியாக அப்படி துரத்துறாங்கன்னு அப்படின்னு ஒன்றும் இது வரைக்கும் புலன் விசாரணை அப்படி ஒன்றும் வரலை. இப்போதைக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட 4 குற்றவாளிகள் எடுத்திருக்கோம். அவங்க அது மாதிரி ஒன்றும் கருத்துக்கள் இல்லை. எங்கள் புலன் விசாரணை அப்படி இருக்க மாதிரி இல்லை. இப்போ அதை பற்றி ரொம்ப விவரமாக பேசணும்னா புலன் விசாரணை கேட்டு போகும். அதனால் அதில் என்னங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக விசாரிச்சிருக்கோம். அவங்க வாகனத்தில் இடித்தாங்கன்ற ஒரு கிளைம் இருக்கானா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வாகனத்தில் இடிப்படலை எதுவும். இன்னொரு வாகனத்தை சேஸ் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது என்னென்னு புலன் விசாரணையில் இது அவுட்கமாக வெளியில் வரும். இல்லை வண்டி ஓடணும் இல்லை, குடிபோதில் இல்லை. கண்டிப்பாக இதில் கட்சிக்கோ இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. இதில் இந்த சம்பவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில் ஒரு கட்சி கொடி இருந்ததாக பார்த்துருப்பீங்க. அதை காமிச்சிங்க. அது இந்த ஓட்டுநர் அது வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு. அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அது பயன்படுத்தின மாதிரி தெரியுது. அவர் எந்த ஒரு கட்சியோடையும் அது தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன் விசாரணையும் தெரிய வரல. இப்போது நம்ம இந்த 7 குற்றவாளிகள் சொல்லியிருக்கோம். 7 பேரில் 6 பேர் ஒரு 5 பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில் இங்கே படிக்கிறாங்க. ஒரு நபர் வந்து வெளிமாநில கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒருத்தர் வந்து இப்போ படித்து முடிச்சிட்டாரு, வேலை பார்த்துட்ருக்காரு. இதில் ஒரு பர்டிகுலர் நபர் அதை நீங்கள் செய்தியில் போட்டிருந்தீங்க, சந்துருன்னு பேர் போட்டிருந்தீங்க. அந்த நபருக்கு ஏற்கனவே சிட்டி லிமிட்டில் ஒரு 2 குற்ற வழக்குகள் இருக்குது. அது சம்மந்தமாக அது புலன் விசாரணை இருந்து மேற்கொண்டு. இல்லை அது மாதிரிலாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து அன்றைக்கி நைட்டு வராங்க. அந்த முட்டுக்காடு பிரிட்ஜில் வந்துட்டு யூட்டர்ன் போட்டு போகிறாங்க. அது மேற்கொண்டு இதில் நடந்த சம்பவம் தான். இல்லை அது நான் அந்த கருத்தை கண்டிப்பாக நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம். அது மாதிரி எதுவும் இல்லை. புகார்தாரர் வந்து 24 நைட்டு விடிஞ்சா 25ங்க அன்றைக்கி நடந்த சம்பவம். புகார்தாரர் அடுத்து வராங்க 26ஆம் தேதி காலையில் வராங்க. வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்றோம். ஒரு தனிப்படைகள் அமைக்கிறோம். 4 தனிப்படைகள் அன்றைக்கி அமைக்கப்பட்டு அது அவங்க கொடுத்த புகார் உண்மைதானு விவரமாக பார்த்துருக்கோம். சிசிடிவி ஆராய்ஞ்சிருக்கோம். அப்புறம் டோல்கேட்ஸ்லாம் செக் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் திருப்பி நம்ம வழக்கும் பதிவு பண்ணியிருக்கோம். இல்லை ரோந்து வாகனத்தை பொறுத்த மட்டும் எங்கிட்ட இப்போ ஈசிஆர் பேட்ரோலிங்க 3 பேட்ரோல் வெஹிக்கிள் இருக்குது. அதனால் உடனுக்குடன் நீங்கள் அன்றைக்கி இந்த புகார்தாரர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ரீச் ஆனவுடனே காவல்துறைக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. கரெக்டாக 10 நிமிஷத்தில் காவல்துறை அங்கே ரீச் ஆகிறாங்க. அந்த புகார்தாரரே சொல்கிறாங்க, எங்களுக்கு மன மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க, இது மாதிரி காவல்துறை உடனே எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஈசிஆர் ரோட்டில் என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி
அது உடனுக்குடன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துருக்கு. அதனால் இப்போ அது மாதிரியான தவறான புகார்கள் இது வரைக்கும் காவல்துறை மேலே எதுவும் இல்லை. ஆமாம். ஓகே. இது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது 2 காரு. ஒன்று தார் வெஹிக்கிள், இன்னொன்று சஃபாரி வெஹிக்கிள். அதுதான் நீங்கள் தொலைக்காட்சியில் காமிக்கிறீங்க. அதில் என்னென்னா ஒரிஜினல் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2012, 2011 அந்த மாதிரி இயர்ஸில் வாங்கின கார் அது பல பேர் கை மாறி இப்போ குற்றவாளிகளாக யார் நம்ம சொல்கிறோமோ அவங்கக்கிட்ட இப்போ பயன்பாட்டில் இருக்குது. இல்லை, சந்துருன்றவர் அது இப்போ வச்சுருக்கார் காரை. அது ஒரு 3 பேர்கிட்ட கை மாறி அவர்கிட்ட வந்திருக்கு. அது ஒரிஜினல் ஓனர் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிக்காரர். இன்னும் பேர் மாற்றப்படாமல் அவர் வழியாக வந்து இப்போ அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார். ஆமாம், சந்துரு தான் பயன்படுத்திட்டு. ஆமாம், அதாவது ஒருத்தர் அனீஷ்னு ஒருத்தர் வாங்குறாரு, ஒரு ஃபினான்ஸ்லேருந்து வாங்குறாரு. அவர்கிட்ட இருந்து இவர் எடுத்துகிட்டு வந்தார் ஒரு 6 மாதத்துக்கு காலத்துக்கு முன்னாடி. அந்த காரை வாங்குறதுக்கு ஒரு பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு வர்றாரு. திருப்பி அவர்கிட்ட கொடுக்காம இவர் ஓட்டிக்கிட்டு இருக்கார். அனீஷ் அப்படின்ற ஒருத்தர் நபரோடது. அவர் இந்த சந்துரு தேடிக்கிட்டு இருக்கார் தினமும், எங்களுக்கு காரை கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி. அவர் தான் இவர் தவறாக பயன்படுத்தியிருக்கார். அவர் ஏற்கனவே ஒரு குற்ற வழக்குகள் அவர் மேலே இருக்குது. சந்துரு மேலே சிட்டி லிமிட்டில் 2 குற்ற வழக்கு. என்னங்க? தார் வெஹிக்கிள் வந்து இங்கே ஊட்டியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ பயன்படுத்துகிறாரு. அவருடைய பையன் தான் வச்சுருக்காங்க. எது இந்த 2 காருமா? இல்லை, சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த காரை கரெக்டாக நம்ம எடுத்து சீஸ் பண்ணியிருக்கோம், பறிமுதல் பண்ணியிருக்கோம். நம்ம கஸ்டடியில் தான் இப்போ இருக்குது. சந்துரு சிட்டி லிமிட்டில் கேசஸ் இருக்குங்க. அதில் ஒன்று வந்து ஒரு பெருசாக கேஸில் ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ஒன்று இருக்குது. ஆமாம், ஒரு கடத்தல் வழக்கம், இன்னொரு சீட்டிங் கேஸ் ஒன்று இருக்குது. அதில் ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணி அவர் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தார். இல்லை, சந்துரு மட்டும் எடுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது. இல்லை, நம்ம இப்போ மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். சீக்கிரமாக மிக விரைவில் 1-2 நாளில் கைது பண்ணிடுவோம். கைது ஆனது பேர் கண்டிப்பாக சொல்லணுமா? அவங்க கல்லூரி மாணவர்கள். இல்லை, எல்லாருமே கல்லூரி மாணவர்கள். அதனால் 20 வயசு அதனால் வேண்டான்னு நினைக்கிறேன். புலன் விசாரணை தான் இருக்குது, பார்த்துக்கலாம். சந்துரு இல்லை, அரசியல் பெம்புல் ஒன்றும் கிடையாது. அவர் எப்படிங்க? சந்துரு வந்து பெருசாக வேலை இல்லை. முன்னாடி ஒரு செல்ஃபோன் இல்லை, அவர் வந்து முன்னாடி 2017 வாக்கிலேயே ஒரு படிச்சிருக்காரு, டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன செல்ஃபோன் கடை வச்சு வேலை பார்த்துருக்காரு. இந்த மாதிரி சின்ன வேலைகள் பார்த்துருக்காரு, தவிர நிரந்தரமான வேலையில் இல்லை. அதான், அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை எதுவும் கிடையாது.